நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போது ஒரு வித்தியாசமான எண்ணத்தை கொண்டு அதையே செயல்படுத்த துடிக்கும் கடகராசி அன்பர்களே, நண்பர்களே. கடகராசி அப்படின்னாலே புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்களை கொண்டது. இதுவரைக்கும் நம்ம குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மாத பலன்கள், வருட பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். இப்போது நம்ம லைஃப்பில் எந்த தசாபுக்தி நம்மளுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் போன பிறவி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனுடைய அடுத்த பிறவியாக இந்த பிறவியும், இதற்கு அடுத்த பிறவியாக நமக்கு வர்றது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம கிட்டத்தட்ட யாருமே 120 வருடங்கள் இருக்கல, ஒரு சைக்கிள் இல்லை, அதுக்கு குறைச்சலாக தான் இருக்க போகிறோம். அதனால் அந்த 120 வருடத்திற்கு உள்ளாக சுக்கிர திசை, ஒரு மனுஷனுக்கு சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்து மற்ற 2-3 கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தால், சுக்கிர திசை வந்தால் ஓஹோ என்று இருக்கும். ஒரு 3-4 திசை வந்தால் அவனை நிச்சயமாக மேலே கொண்டு வந்து விடக்கூடிய திசைகள் சுக்கிர திசை, குரு திசை, ராகு திசை, சனி திசை ஆல்சோ. இப்படி இருக்கக்கூடிய திசைகளில் நம்மளுக்கு சுக்கிரன் எப்போ வருது அப்படிங்கிறது ஏறக்குறைய புனர்பூசத்திலேருந்து வரக்கூடியவர்களுக்கு, பூசம் ஆயிலே வரக்கூடியவர்கள் சுக்கிர திசை நல்ல நிலையில் தான் சுக்கிர திசை வரும். அந்த திசை வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அல்லது எந்த திசையில் நாம் முன்னே வருவோம். இப்போது முதல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் எந்த அடிபட்டாலும் சரி, நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் வாழ்க்கையில் சமாளித்து கொள்ளக்கூடிய தைரியம் நம்மக்கிட்ட இருக்கும். நமக்கு பல விஷயங்கள் தெரியாது. 15-16 வயசில் சைக்கிளில் அடிபட்டாலும், வண்டியில் அடிபட்டாலும் அதெல்லாம் தெரியாது. நம்மளால் திரும்பி எழுந்து வந்துட முடியும். ஆனால் ஒரு 30 வயசுக்கு மேலே, 35 வயசுக்கு மேலே, 65 வயசுக்குள்ளே அந்த மனம் ரொம்ப சங்கடப்படக்கூடியதாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்மளுக்கு மெச்சூரிட்டியும் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் முதல்ல நம்ம பார்க்கலாம், சாதாரணமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும். அடுத்தது அதில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நான் இதை தனியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன செய்யணும், நமக்கு எப்படி. ஏன்னா சாதாரணமாக ஒரு கட்டத்தை பார்த்து அவர்களுடைய இருப்பை சொல்கிறது அப்படிங்கிறது வேறு, எல்லாருடைய கட்டத்தையும் எல்லா சமயத்துலையும் பார்க்க முடியாது. அதனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 50%, 40% இந்த மாதிரி இருக்கணும் நம்ம செஞ்சோம்னா நமக்கு மேன்மை வரும் அப்படின்னு. அடுத்தது பூசம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, சனியினுடைய கால். நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது சனி திசை. நாம் சனி திசையில் போடுற பேஸு தான் நமக்கு அடுத்து வரக்கூடிய புதன், அதற்கடுத்து வரக்கூடிய கேது, அதற்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிரன். சனி திசை கிட்டத்தட்ட 19 வருடம், கிட்டத்தட்ட இல்லை 19 வருஷம், 20 வருஷம் நமக்கு சனி திசை. அது 10 வயசுலேயே வரலாம், 12 வயசுலேயே வரலாம், இல்லை 8 வயசுலேயே வரலாம், 5 வயசுலேயும் வரலாம். ஸோ சனி திசை தான் உதாரணமாக நம்ம ஒரு 8 வயசில் வச்சுப்போமே, 20 வருஷம், 25, 27 வயசு வரைக்கும் சனி திசை அது இருக்குது. கிட்டத்தட்ட 35 வயசுக்கு வயசில் இருக்குது. ஆனால் இந்த சனி திசையில் தான் நாம் போடுற பேஸே அமைஞ்சிருக்கு. ஏன்னா 15 வருஷத்தோட குரு திசை முடிஞ்சு போயிடும், அதற்கப்புறம் சனி திசை. ஸோ சனியும் உங்களுக்கு நன்னா இருக்கணும். அடுத்து வரக்கூடியது புதன் திசை. சனியும் புதனும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா சனிக்கும் புதனுக்கும் நல்ல ஒரு ரேப்போ உண்டு. நம்மளை பொறுத்தவரைன்னா சந்திரனுக்கு ஏற்றவன் புதன். சில சமயங்களில் சில பேர் சொல்கிறது உண்டு, சந்திரனுக்கு எதிர்ப்பாளன் புதன் அப்படின்னா சந்திரனுடைய பிள்ளை தான் புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். அதனால் எதிர்ப்பும் உண்டு. ஆனாலும் நாம் பிடிச்சிக்க வேண்டியது சனி. ஏன்னா 7ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் உடையவன் சனி. ஸோ நமக்கு அதிகமாக கேப்சர் பண்ணிக்க வேண்டியது, அதாவது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி திசையும் அடுத்து வரக்கூடிய புதன் திசையும் ரொம்ப முக்கியம். 19, 17, 36 வருடங்கள் கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையில் நிர்ணயிக்க போகிறது. 36 வருடங்கள்னால் 25லேருந்து 35 வருஷம் வச்சுக்கலாம், 60 வருஷம். ஸோ 20லேருந்து 55 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சனி திசை நமக்கு எப்படி இருக்குது, சனி எப்படி உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப இதுவெல்லாம் கனெக்ட் பண்ணாதீங்க. அதாவது அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, 7ஆம் நாடு சனி, 2ஆம் வீட்டு சனி, இதெல்லாம் விட்டுருங்க. சாதாரணமாக சனி திசை நமக்கு அந்த 20 வருஷம் நம்மளை புஷ் பண்ணிட போகிறார். முதல் 2-2.5 வருடங்கள் ஓடி போயிடும், அது நமக்கு தெரியாது.
கஷ்டத்தை தான் கொடுப்பார். ஏன்னா சொபுக்தி வந்து எப்பயுமே கஷ்டத்தை கொடுக்கும். அதனால அதை கொஞ்சம் விட்டுருங்க. அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட 16 வருடங்கள், 15, 16, 17 வருடங்கள் நம்ம எப்படி இருக்கணும், என்ன செஞ்சால் நமக்கு நல்லதாக இருக்கும். ஒவ்வொரு சமயத்திலையும் நமக்கு முடியும்னா, அதாவது நாம் ஏதாவது ஒரு செயல் செய்யணும், ஏதாவது ஒரு புதுசாக கையெழுத்து போடணும். முதல்ல சொன்ன மாதிரி தான், யாருக்காவது நம்ம வந்து தயவு செஞ்சு இந்த திசையில் ஜாயிண்ட் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. சில பேர் வந்து கேட்பாங்க, இது என்னுடைய பையனுக்கு வந்து ஃபாரின் போகணும், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க ஜி, ப்ளீஸ் சார் அப்படின்னு. அது கையெழுத்து ரொம்ப யோசித்து போடுங்க. அது ஃபஸ்ட்டு போடுறாதீங்க, செகண்டு ஜாயிண்ட் கையெழுத்தாக பார்த்து போடுங்க. ஆபத்து இல்லாதபடி ரொம்ப யோஜனை பண்ணி தான் ஜாயிண்ட் கையெழுத்து போடணும். தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுறது மிக மிக நல்லது இந்த சனியினுடைய பீரியடில். கிட்டத்தட்ட அந்த 20 வருஷங்கள். ஏன்னா புதன் உங்களுக்கு புத்தியை தந்துடுவார். சமயத்தில் சனி திசையில் வேறு ஏதாவது சனி எந்த இடத்துலையா இருந்தார்னா அதற்கான கெடுதல்கள் நமக்கு வந்து சேர்ந்துடும். அதாவது நம்மையும் அறியாமல் செய்யக்கூடிய சில சிறு சிறு தவறுகள் நம்ம தெரியாமல் இடிச்சுட்டோம் அப்படின்னா கூட தான் நமக்கு ரத்தம் வரத்தான் செய்யும். தெரியாமல் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டோன்னா ஒரு சிராய்ப்பு இல்லாமல் இருக்குமா? இருக்கத்தான் செய்யும். தெரிஞ்சு இருந்தாலும் தெரியாமல் செஞ்சாலும் அதனுடைய பலன் நாம் அனுபவிக்கத்தான் அனுபவிக்கணும். அதனால் அந்த ஜாயிண்ட் கையெழுத்து மட்டும் போடாதீங்க. சப்போஸ் சனி அப்படின்னா யாருக்காவது சனி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நல்ல டெசிஷன் எடுக்கணும், எதையாவது செய்யணும் அப்படின்னா யாருக்காவது பெட்டர் கோயிலுக்கு போய் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கி நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. நீங்கள் கொடுத்துருங்க, அபிஷேகம் பண்ணுங்கள், அது எண்ணெயை விளக்கேற்றுங்க, அல்லது நீங்களே எடுத்துங்க அப்படின்னு பூஜாரி கையில் 1/2 லிட்டர் எண்ணெயை கொடுத்துட்டு வந்துடுங்க. அவரே எடுத்துக்கிட்டாருன்னா உத்தமம். அதை விட உத்தமம் விளக்கேற்றினார்னா, அதை விட உத்தமம் அபிஷேகம் பண்ணார்னா. எதுவுமே பண்ணலைன்னா கூட அதை பற்றி கேர் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசு கிளேசமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த சனியினுடைய பீரியடில் அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர், எப்படி நம்ம பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் 100-200 ஆகும்னு வச்சுக்கோங்க. இல்லை எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு விளக்கு வேணும். அதனால் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி பூஜாரி கையில் கொடுத்துட்டு வந்துடுங்க. அவர் கேட்பார், என்ன வேணாலும் பண்ணிங்க சாமி அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்கள் விளக்கத்துங்க அல்லது அபிஷேகம் பண்ணுங்கள், வேறு என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. எப்படி பண்ணினாலும் நமக்கு அது நல்லதை தான் தரும். அதை மட்டும் நினச்சிங்க. ஏன்னா இது பகவான் நமக்கு அருளக்கூடிய இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, சனிக்கிழமைகளில் உங்கள் நட்சத்திரம் வந்ததுன்னு, அதாவது பூச நட்சத்திரம் சனிக்கிழமையில் சேர்ந்து வந்தால் நிச்சயமாக சனீஸ்வரனை போய் சேவித்து விட்டு வாருங்கள். சனீஸ்வர காயத்ரியை சொல்லுங்கள். அல்லது எவ்ரி சாட்டர்டே நீங்கள் வேணால் கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு காரியம் பண்ணணும், எனக்கு வந்து அந்த வீடு அமையணும். சில பேருக்கு 3 மாதம் 6 மாதமாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல, என் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், அல்லது என் பையனுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும், அல்லது என் பையன் ஃபாரின் போகணும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் 8 வாரம் 8 சாட்டர்டே ஈவினிங் 7 to 8 சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் சனிக்கு ஒரு விளக்கேற்றிட்டு, அங்கே எங்கே விளக்கேற்ற சொல்கிறாங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. முன்னாடி தான் இப்போல்லாம் பல இடத்துல இது பண்ணுறதில்ல, மனசில் மட்டும் நினச்சிடுங்க, நான் இதை அவர் பக்கத்தில் வைக்கிறேன், சனீஸ்வர பகவானே இதை உன்னுடைய பக்கத்தில் வைக்கிறேன், உனக்கு நீ எனக்கு ஒளி காட்டணும், வழி காட்டணும் அப்படின்னு வேண்டிட்டு எங்கே வைக்க சொல்லணும் அந்த இடத்துல வச்சுட்டு 8 முறை வந்துட்டு 8 வாரம் பண்ணிவிடுவாங்க. நிச்சயமாக நாம் நினைத்த காரியம் கைகூடும். இது 2வது. 3வது, வேறு ஏதாவது பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்குது, ட்ரபிள் டீப்பாக இருக்குது அப்படின்னா உங்களால் செய்ய முடியும்னா, சில பேர் செய்வாங்க, சில பேர் செய்ய மாட்டாங்க. இதை பார்த்துங்க, ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயை வாங்கிக்கோங்க. ரொம்ப கஷ்டம் சாங்கலை சார், என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நானும் கிட்டத்தட்ட ஒரு மற்றவனுக்கெல்லாம் 3 வருஷம் 4 வருஷத்தில் ப்ரமோஷன் வந்துடுறது, எனக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு இன்னும் ப்ரமோஷன் இல்லை. நான் நினச்ச காரியம் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், 8 வருஷமாக 10 வருஷமாக நினச்சிட்டு இருக்கேன், என்னமோ தள்ளி போகிறது அப்படின்னு பூச நட்சத்திரக்காரர்கள் கடகராசிக்காரர்களாக இருந்து சனி திசை இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டால், அதாவது அப்ராக்சிமேட்டாக 25 to 40 வயசுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க, 25 30 to 50 அப்படி இல்லைன்னா சனி திசை வரும். அந்த சமயத்தில் ஒரு வாணலியில் அந்த எண்ணெயை விட்டு அதில் முகத்தை பாருங்கள். முகத்தை அந்த எண்ணெயில் பார்த்துட்டு ஒரே ஒரு சொட்டு எடுத்து தரையில் விட்டுருங்க. அந்த எண்ணெயை ஒரு சொட்டு எடுத்து தரையில் விட்டுட்டு, மண் தரையில், இங்கே நம்ம சிமெண்ட்டு தரையில் விடக்கூடாது, மண் தரையில் விட்டுட்டு மிச்ச எண்ணெயை யாருக்காவது தானம் பண்ணிவிடுங்க. யாராவது வாங்குவார்கள் என்றால் தானம் செய்து விடுங்கள்.
அது மிக மிக உத்தமமாக இருக்கும். திருநள்ளாரோ அல்லது திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் சனீஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது. ரொம்ப அருமையான கோவில், ரொம்ப உசந்த கோயில். இந்த 2 கோயிலில் எங்கேயாவது உங்களால் வருஷத்துக்கு ஒரு தரம் சென்று வர முடியும், சனீஸ்வரனை வணங்கி வர முடியும் அப்படின்னா எந்த நாளில் வேணாலும் பரவாயில்லை சார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா சனிக்கிழமையில் போனால் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த நாளில் போனாலும் அங்கே இருந்து பெட்டர் ஒரு காலையில் வேலையில் போனீங்கன்னா அல்லது ஈவினிங் வேலை போனீங்கன்னா அங்கே இருந்து ஒரு சனீஸ்வரனை சேவித்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அங்கே இருந்துட்டு முடிஞ்சால் யாருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கிட்டாங்க. அந்த சாப்பாடு தயிர் சாதமாக தாளித்து கொட்டினதாக இருந்ததுன்னா ரொம்ப பெட்டர். ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ, இல்லை தயிர் சாதம் கிடைக்கல வேறு ஏதாவது கிடைக்கிறதுனா பரவாயில்ல, எள்ளு சாதம் கிடச்சதுன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி சாதம் சாதாரணமாக யாருக்காவது பைசா தராதீங்க, டோக்கன் வாங்கித்தாங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கு டோக்கன், சாதாரண பைசா தராதீங்க. இதை செய்து வந்தோமையானால் பூச நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக நான் வியாதிகள்லாம் குணமுடியும். வியாதி என்ன வரும், அதற்கு தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது நம்ம வேற ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம், தனியாக பூச நட்சத்திரக்காரர்களுக்குன்னு ஒரு காணொலியில். ஆனாலும் இதை செய்து வந்தோம்னா நமக்கு ஏற்றம் இருக்குல்ல, இதுதான் மெயின் நமக்கு வரக்கூடிய ஏற்றம். அதற்கு அடுத்தது ரொம்ப அருமையான நம்மளுடைய லைஃப்பில் வரக்கூடியது சுக்கிர திசை. இந்த சுக்கிரனுக்கு கொஞ்சம் இந்த சில பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், சுக்கிரனுக்கு உகந்தது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது 2ம் சனி திசை வரைச்சே செஞ்சிடலாம், முதல்ல 20 வருஷங்கள் செஞ்சிடலாம். புதன் திசை, சனியும் புதனும் கலந்து வரைச்சே 35 வயசில். அதற்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிர திசை நமக்கு ஏற்றம் தரணும்னா திருப்பதிக்கு போய்வாங்க. முக்கியமாக திருப்பதிக்கு போயிட்டு நம்ம திருப்பதியை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. தரிசனம் பண்ணிட்டு வரைச்சே அந்த உண்டியல் அப்படி வச்சுருப்பாங்க. உண்டியலுக்கு பக்கத்தில் குபேரனுடைய சந்நிதி இருக்கும், அந்த குபேரனுடைய பிம்பம் இருக்கும். அந்த குபேரன் யாரை பார்த்துருப்பார்னா லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்துருப்பார். எதிர நரசிம்மனுடைய சந்நிதி இருக்கும். நரசிம்மன் இந்த பக்கம் இருப்பார், குபேரன் அவரை பார்த்துருப்பார். பகவானுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கிற மாதிரி கட்டாயம் அந்த குபேரனை தரிசிச்சுட்டு நரசிம்மரை ஒரு 4 வலம் வந்துட்டு வாங்க நிச்சயமாக. இதை ஒரு 2 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு தரம் செஞ்சோம்னா இந்த சுக்கிர திசை நம்மளுக்கு மகா ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைத்திருக்கும். சுக்கிரன் நன்னா இருந்தால், முதல்ல சனி நன்னா இருந்தால் எப்படின்னு பார்த்தோம், அடுத்து புதன் நன்னா இருந்தால் எப்படின்னு பார்த்தோம். இப்போ சுக்கிரன் நன்னா இருந்தால், ஏன்னா 20 வருஷம் நமக்கு 50லேருந்து 40லேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியதாக தான் கிட்டத்தட்ட சுக்கிரதிசை வரும். ஒரு மனுஷனுக்கு ஒரு அருமையான சுக்கிரதிசை வருது அப்படின்னா இதுதான். சரி சார், சுக்கிரன் எனக்கு சரியில்லை. சில பேர் சொன்னாங்க, உனக்கு சுக்கிரதிசை வந்தால் ஓஹோன்னு இருக்கும். சுக்கிரன் எங்கே இருந்தாலும் ஓஹோன்னு இருக்காது. ஏன்னா சனி திசை தான் நம்மளுக்கு ஆரம்பம் ஃபஸ்ட்டு. அதில் ஒரு 15 வருஷம், அடுத்தது 17 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம் போச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 40லேருந்து 60 சுக்கிரதிசை தான். ஏன்னா சனி நம்ம பேஸ் பண்ணிட்டோம், பேசிக் போட்டுட்டோம். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் விளக்கேற்றுவார்கள். 7 to 8 மகாலட்சுமிக்கு விளக்கேற்றிடுவாங்க. மகாலட்சுமிக்கு விளக்கேற்றிடுவாங்க. இது ரொம்ப வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி விளக்கேற்றணும். அதே மாதிரி சில பேருக்கு இந்த சில இடங்களுக்கு போனால் என்ன செய்வாங்கன்னு ஒரு அரை காசு வெள்ளி காசு தங்க காசு கொடுப்பாங்க. எங்கள் மற்ற இடத்துல சில கடைகளில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீ 2500 சாமான் வாங்கினீங்கன்னா இந்த வெள்ளி காசு ஃப்ரீ அல்லது தங்க காசு ஃப்ரீ அப்படின்னு. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சின்ன காசை பாக்கெட்டில் எடுத்து வச்சுங்க. நம்மளுடைய பர்ஸில் வச்சுட்டிங்கன்னா அது உங்களை நிச்சயமாக மேன்மேலும் பைசா சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதையும் ஒரு சின்ன மகாலட்சுமி படம் இருந்ததுன்னா 2ஐயும் சேர்த்து நம்ம வச்சுக்கணும். அல்லது எனக்கு இஷ்ட தெய்வம் வேறு ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம், எனக்கு ஐயனார் இஷ்ட தெய்வம், ஐயப்பன் இஷ்ட தெய்வம், அல்லது விநாயகர் என்னுடைய இஷ்ட தெய்வம், முருகன், எந்த இஷ்ட தெய்வன் படத்தையோ வைத்துக்கொண்டு இந்த ஒரு சிறு காசை நம்ம வச்சுன்னு வந்தோம்னா அதற்கு பலனே தனியாக இருக்கும். தயவு செஞ்சு அதை பேக் சைடில் வைக்காதீங்க, அந்த பர்ஸை பின்பக்கமாக வைக்காதீர்கள். அப்படி அந்த மாதிரி நீங்கள் காசு வச்சிங்கன்னா படம் பகவானுடைய படங்கள் ஏதாவது வச்சிங்கன்னா உங்களுடைய பின்பக்க பாக்கெட்டில் அதை வைக்காதீர்கள். இது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ இதற்கு அடுத்தது சூரிய சந்திர திசை இருக்குது. அதை நம்ம வேறொரு காணொலியில் பார்ப்போம். இதுக்கு பலாபலன்கள் நமக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு தடுப்பதற்கெல்லாம் எப்படி அப்படின்னு தனியாக பூசத்துக்குன்னு ஒரு தனி காணொலி இருக்குது, ஒரு 20 நிமிஷம் காணொலி, அதை பாருங்கள்.
நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாம் விரும்பினால் இந்த சின்ன சின்ன ஐடியாஸை நாம் எடுத்துக்கணும். அதற்கடுத்து இன்னும் அடுத்த ஒரு வரக்கூடிய காலணிகளில் நான் இன்னும் விரிவாக ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி எந்த புஷ்பம் அர்ச்சனை பண்ணுவதற்கு ஏற்றது, எந்த மரம் அர்ச்சனை பண்ணுவதற்கு ஏற்றது, எந்த மரத்தை நாம் வணங்கி வரலாம், அந்த மரத்தினுடைய விதையை, அந்த ஒரு பட்டையை நாம் வச்சுட்டோன்னா எப்படி மேன்மை தரும், அல்லது எந்த கல்லை நாம் யூஸ் பண்ணலாம், இதையெல்லாம் நம்ம இதுவே கிட்டத்தட்ட 30 நிமிஷம் எடுத்து 35 நிமிஷம். அதனால் அதை விரிவாக வேறொரு காணொளியில் நான் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர நமக்கு வேறு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டது அப்படின்னா கீழே அந்த சந்தேகத்தை உங்களுக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.